தஞ்சாவூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் ரசம் வாங்கி செஞ்சுருக்காங்க. அருமையான சுவையில். இதை யூடியூப்பில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கணுங்க. இதில் பூச்சி ஒரே ஒரு கத்திரிக்காயில் மட்டும்தாங்க இருந்தது. பூச்சி இருந்தால் அந்த கத்திரிக்காயில் மருந்து அடிச்சிருக்க மாட்டாங்க. பூச்சி இல்லைன்னா அதில் மருந்து கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. பூச்சி இருக்கிற கத்திரிக்காய் நம்ம இருந்தால் பார்த்து வாங்குங்க, அதனால் ஒன்றும் தப்பில்லை. ஒரு 1/4 கிலோவில் 100 கிராம் போனால் கூட பரவாயில்ல. இன்னொன்று என்னென்னா, கத்திரிக்காய் பூச்சி கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் ஒரு 3 தடவை மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லது. நிறைய பேர் கத்திரிக்காயில் பலவிதமாக செஞ்சு சாப்பிட்றாங்க. இது போல் தஞ்சாவூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் ரசம் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அருமையான ஒரு டிஷ்ஷு தான் இது. எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் என் சேனலில் போய் பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.